ஆமாம். ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரஜினி. ஏன்டா வீடியோ ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன்னா, இந்த மைண்ட் கிராஃப்ட்னாலையும் இதான் மக்கள். ஐயோ வளர்றேனே. மைண்ட் கிராஃப்டில் இதான் மக்களே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. பட் நான் ஒரு ஸ்கின் நினச்சேன், பட் வந்தது வேறு ஒரு ஸ்கின்னாக இருக்குது. நான் செலக்ட் பண்ணது ஸ்டீவ் ஸ்கின்னு. நான் ஸ்கின் வேறு ஸ்கின் நல்லா இருக்கும். எங்கடா போய் செத்து போனேன். எங்கேயாச்சும் போய் மாட்டிட்டு என் உயிரை வாங்குறானே. சரி மக்களே, ஓடி போய் நம்ம டக்குன்னு போய் ஒரு ஸ்பேரை செஞ்சுருவோம். என்ன மக்களே, நம்மளுக்கு மைண்ட் கிராஃப்டில் ஃபஸ்ட்டு வீடியோ. இது முன்னாடியே அதாவது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேமில் 3 சர்வே 10 நாளைக்கு அடப்பாங்கடா. நீங்கள் சொல்கிறீங்க, சில நேரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். 10 டே மக்களே நம்ம இங்கே சர்வே பண்ண போகிறோம். ஓகே, 10 நாளைக்கு நம்ம இந்த இடத்துல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மக்களே நம்ம வீடியோ டாபிக். கான்செப்ட் டாபிக்னாலும் ஒன்று தான், கான்செப்ட்னாலும் ஒன்று தான். இப்போ ரெண்டும் வேறையா இருக்குன்னு நம்மளுக்கு நிறைய உட்ஸு கிடைக்கிது. இங்கே பக்கத்துலேயே இன்னைக்கு டைமண்ட் எடுக்காமல் நம்ம போகிற ஐடியாவிலே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி. போய் எறும்பாக இருக்கே, எறும்பில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்க மக்களே. அதனால இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க கைஸ். இப்போ நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு தேவை உட்ஸு தான். இப்போ 12 உட்டு கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுக்குவோம். நார்மல் செஸ்ட் இல்லை, தொங்குற செஸ்ட்டு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம ஃபஸ்ட்லேருந்து நோண்டிட்டு வரதா இருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகிருக்கும். அப்படிங்கிறது செத்துடலாம். செத்தனை நிறைய ஜாம்பி கூட வரும். நான் டிஃபிகல்ட்டி இதில் குறைக்க முடியாது. இது ஒன்றும் கிராஃப்ட் ஹோல்டு மாதிரி இல்லை. பட்டு எனக்கு பெரிய பிரச்சனையே வீடியோ சேனல் அந்தளவுக்கு ஓடலை கைஸ். அதனால் மே மாதம் லீவில் எதுக்கடா வீடியோ போடுறேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டுனா, சரி போடும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஐயோ சப்புடி மங்குடி. நான் அந்தளவுக்கு நான் கேட்காத ஒரு பாட்டு. நான் சின்ன பிள்ளைகள் இவங்க கூட ட்ரைனிங் பண்ணலாமா? நான் வாடா 6 மாட்டு தோல்றா பைத்தியக்கார பயப்பட. 6 மாட்டு தோல் கேட்குது. சரி ஓகே, இதானும் இது நல்லா இல்லை. வீடு நல்லா இருக்கணும். ஓகே வீடு நல்லா இருக்கணும். ஓகே, இது ஓகே கைஸ். வீடு நல்லா இருக்குது. போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 68. என்னடா இது 64 தானே வரும். நினச்சேன்டா. ஆக்சுவலி இது கம்ப்ளீட் ஆகாத ஒரு வீடு. இது நம்ம தான் கைஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஹவுஸ். ஒரு இன்கம்ப்ளீட்டான ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ குடுகுடுன்னு போய் ஒரு செஸ்ட்டு 2 செஞ்சு வச்சுப்போம். ஒன்று இங்கே, இன்னொன்று எங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இங்கே வச்சிடும். என்னடா எவ்வளோ பசிக்குது. நான் டக்குன்னு போய் செஸ்ட் ஓகே.
காரில் பிரச்சனையே இல்லை கைஸ். ஒன்றுங்க ஓகே ஓகே பெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் மேலே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா உட்டை தூக்கி இங்கிட்டு போடணும், இது இங்கிட்டு போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு டே வந்து இன்னும் முடியலையா? என்னடா பித்தலட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுக்குள்ளே வந்து சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுறேன். எங்கிட்ட போகலாம் சாப்பாட்டுக்கு? சாப்பாட்டுக்கு எங்கே போகலான்னு நினச்சேன், கடைசியில் ஐடியா கிடச்சிருச்சு. சரி, ஒரே எண்ணெய் தொழிலாக இருக்குது கைஸ். நான் தான் கைஸ் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட போட மாட்டேறீங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? நானே வம்புக்கு வேணுன்னே இழுத்துட்டேன். நான் ஏன் இப்போ செய்ய மாட்டேங்கிறேன்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த காஞ்ச இறகுகள் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டேஸ் வந்து அதிகப்படுத்திட்டு போவோம் மக்களே. ஓகே, இப்போதைக்கு இது போகும். கொஞ்சோண்டு விட்டு நம்ம மைனிங் பண்ணிப்போம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீ யார் யாருக்கு எப்போ ரிசல்ட்டுன்னே தெரில. எனக்கே இது வரைக்கும் எனக்கு எப்போ ரிசல்ட்டுன்னு ஞாபகம் இல்லை கைஸ். எப்போ வேணாலும் கேட்கலாம் போல இருக்கு. என்னடா ஒரு ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் மேலே போயிட்டு ஃபைனலி நம்ம வந்துட்டோம். பட் நம்ம ஹவுஸ் வந்து அங்கே இருக்குது. கொஞ்சம் நான் எறும்பில் தான் உட்காந்துருக்கேன் இப்போ கூட. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலு ப்ரெட்டாக கொடுங்கடா ப்ரெட்டே கொடுறா. இப்போ நம்மளால ஸ்பியர் பண்ண முடியாது. பிக்கேட்ஸ் தான் கைஸ் வேணும். பிக்கேட்ஸ் ஒன்று. நாற்பத்தெட்டு செய்யணும். ஓகே பட் ரொம்ப கஷ்டமாக இல்லைடா. 48 செய்யணும்னு பார்த்தா 55 வந்துடுச்சு. சரி, நம்ம போய் இங்கே இங்கே போய் ஸ்பான் ஆகிடுவோம். தூங்கியாச்சு. அடுத்து எல்லாம் வெயிலில் சுற்றுறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. கீப்பர் மட்டும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும்.
ப்ரெட்டில் 2 போதும். இப்போதைக்கு பசியை மட்டும் போக்கிப்போம் கைஸ். நம்மள்ட்ட அவ்வளோதான் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ரீஜன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். ஃபஸ்ட்டு அவன் கேட்ட டாஸ்க் வந்து நம்மளால் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்மள்ட்ட வந்து இது இல்லை, என்ன ஸ்பியரும் இல்லை, ஸ்வாடு இல்லை. ஸோ அது இல்லாதனால இப்போதைக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அங்கன்னு செதறது கிடக்குறா. சரி நான் இங்கே மெயின் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மளால் ஸ்பியர் பண்ணலாம். பட் நான் ஏன்னா தேடி வந்தேன், டைமண்ட் இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். எனக்கு அவ்வளோக்கா மைன்கிராஃப்ட் விளையாடி பழக்கம் இல்லை. நான் வந்து ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் விளையாண்டது கிடையாது. இதுவே ஒரு காப்பின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ஒரிஜினல் இது கிடையாது தான். இருந்தாலும் சர்வேல பற்றி தானே வீடியோ போடலாம். அதனால நான் இதை சூஸ் பண்ணி இதை ப்ளே ஸ்டோர் மூலயமா டவுன்லோட் பண்ணிட்டேன். இல்லை இதுதான் அந்த இதுதான் இந்த காப்பர் வெல்டா? இல்லையே. டே கீப்பர் நாயே, ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷத்தில் நம்ம அலைய விட்டாயா. இப்போலாம் ரொம்ப வெயில் அடிக்குது, மழை மட்டும் கம்மியாக பெய்யுது. எனக்கு மழை காலம் தான் பிடிக்கும். ஆனால் இப்போ மழை காலமே வராதனால மழை காலமே பிடிக்கல. எப்படியும் வெட்டியில் ஏதாச்சும் லூட்டு வச்சுருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம போய் அதை பார்ப்போம். இன்னும் 41 கிடச்சிருச்சு. இவங்க செஸ்ட்டில் ஏதாச்சும் ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம போய் ஐட்டம் போய் எடுத்துகிட்டு வந்துடும். எம்டியாக இருக்குது. ஒரு லெவலில் நான் இங்கே ஹவுஸ் கட்டிருந்தேன். அது வந்து தனியே லெவலு. பட் நான் வீடியோ எடுத்ததுன்னா இதான் என் ஃபஸ்ட் லெவலு. பட் மேலே கீழே இருக்கிறது மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் தம்பிக்கு தான் டைமண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியும். பட் அவன் வந்து சென்னையில் இருக்கான். நம்மளால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இது கேவ் கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொரு வில்லேஜ் இருக்குது. பட் வந்து அது கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்குனால நான் வந்து போகவே எனக்கு விருப்பம் இல்லை. அப்பா தம்பி, நீங்கள் தைரியமாக நிற்கிறத பார்த்தா இங்கே யாரும் இல்லை போல் இருக்கே. சரி ஓகே. ஏய் 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 டே வில்லேஜரு, ஏன் உசுராது? ஏய் இது என்னோட உசுரா, போடா. இவங்களை கொல்லவும் முடியல. இப்போ எங்கடா டே? என்னடா அதுக்குள்ளே 41 25 ஆகிட்டு. நீ கிளம்புடா வில்லேஜு. ஏய் கீழே போங்கண்ணே. அடிக்கிற அடியில் நீ செத்து போயிடணும். இவங்கள்ட்ட தான் ட்ரைனிங் பண்ணுறது. பட் இவங்கள அடிக்க வேணாமேன்னு பார்க்குறேன். எனக்கு கொலகாரங்கன்னா ஆக்கி விட்றாதீங்களா? சரி வாங்க, இப்போதைக்கு தேவையானதை மட்டும் பண்ணிப்போம். பேலன்ஸ் இருந்தால் கீழே வச்சுருவோம். எத்தனை 2 கேட்ஸு, ஒரு ஆட்ஸு, ஒரு ஸ்பியரு. சரி எனக்கு இது போகணும். நம்மளுக்கு சென்சஸ் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. அடுத்த பெரிய ஒரு ஆட்ஸு போதும்.
கைஸ் எனக்கு ஸ்பியராக அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதான் ஒன்று. சரி வாங்க நம்ம வேறு எங்கேயாச்சும் எறும்பு இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நான் வீட்டு எடுக்கிறேன் கைஸ். ஏப்பா டே, ஆனால் இது ரொம்ப ஓவரா வேறு இப்படி அடிக்குது. ஏப்பா பங்கம்மா முடியலடா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நான் வெளில போயிடுறேன். எவ்வா அங்கே இங்கேன்னு ஓடி ரொம்ப மூச்சு தான் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ரொம்ப வேறு லைஃப் இல்லைடா, என்ன பண்ணுறது? ஃபைனல் நம்மளுக்கு இது 2வது டே. ஸோ பிரச்சனை இல்லை, 2வது டே காப்பர் கிடச்சிருச்சு. இப்போ காப்பர் ஆர்மர் செஞ்சு போட்ட வேண்டியதான். அதனால தான் நம்மளுக்கு லைஃப் பட்டுன்னு குறையுது. 2வது இன்னும் நம்ம 9 days சர்வே பண்ணணும். இன்னைக்கான நாள் கூடிய சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது பெரும்பாலும். அடுத்து நம்மளுக்கு 3rd day ஸ்டார்ட் ஆக உள்ளது. 1 நாளைக்கு சரின்ட்டு ஜாலியாக இருக்குன்னு தான். அப்புறம் இன்னும் 8 நாள் தான். 8 நாள் எப்படியாச்சும் நான் இது பண்ணிடுவேன். இன்னும் நிறைய டேஸ் டீம் இது டீம் படம் போடலாம். ஏன்னா நான் டீம் போட்டே காமிக்கிறேன். எனக்கு இப்போ கடுப்பாகிற விஷயமே நான் எவ்வளோ விஷயத்தை கேரேன். இவ்வளோ வேறு அடிக்கடி என்ன பெரிய தரத்துக்குன்னே இருக்கான் ஐயா. இவங்கள வேறு இப்போ போட்டு தரணும். ஸ்பீரை வச்சு எப்படி நான் எனக்கு புரியல. நான் எப்படி ஸ்பியரை யூஸ் பண்ணி வேகமாக போய் அட்டாக் பண்ணுறது? மூணு எமரால்டு உனக்கு நான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு தள்ளிடுறேன். ஓகே, ஒரு வில்லேஜரை கொண்டாச்சு. இதோட வாங்கிக்கோ. ஏன் மூட்டெல்லாம் என்ன இல்லை ஸ்பியரை ஸ்பியர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். திருப்பி வந்துடாத, பார்த்துடுச்சுல புடச்சிடுவேன். ஸோ வெற்றிகரமாக நம்மளுக்கு 2வது என்ன கிடச்சி. இன்னும் பேலன்ஸ் 8 days தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து சர்வே பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கே போனாலும் நான்
பக்கத்தில் வந்து அடிக்கிட்டு வந்து புரிஞ்சு வச்சுட்டு வரான். ரொம்ப ஓவர் டேமேஜ். அவனை வகுந்துருவான். ஓடி விடு. ஒரு மக்களை வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட்டாக வச்சுக்கோமா வந்து இப்போ 3 டேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நான் 2 டே தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 3ஆவது டே சீக்கிரமே போடுவேன். அது வரைக்கும் உங்களோட வீடியோ வருது ட்ராகன் டிவி. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.